ஒரு மெழுகுவர்த்தி வைக்கும்போது தண்ணி எவ்வளவு வந்து பாப்பீங்க. இப்ப 2 மெழுகுவர்த்தி வைக்கும்போது எப்படி தண்ணி மேல வந்து பார்க்க போறோம். தண்ணி மேல வருது. சின்னதா மெழுகுவர்த்தி ஒண்ணு இருக்கு, பெருசு மெழுகுவர்த்தி. அதுல என்ன நடக்குதுங்கறத கரெக்டா அப்சர்வ் பண்ணணும். பாருங்க வைக்கிறேன் பாருங்க. எது சீக்கிரம் அழியும் நினைக்கிறேன், டக்குன்னு சொல்லு. இப்ப வந்து எரிவதற்கு என்ன வேணும், ஆக்சிஜன் வேணும் சரிங்களா. இப்ப எரிஞ்சு என்ன வாயு வேணும்னா கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளிவிடும். வெளிவிடும் போது அந்த கார்பன் டை ஆக்சைடோட புகை வந்து மேல போகும். இந்த மேல இருக்குல்ல, அந்த மேல வரும். வந்துட்டு என்ன பண்ணும், கீழே தான் வர பார்க்கும், மேலே போகாது. கீழே வரும்போது இந்த கீழே எரிஞ்சிட்டு இருக்குங்களா மெழுகுவர்த்தி, அதை போய் அணைச்சிடும் அந்த புகை சரியா. அதனால தான் இந்த மெழுகுவர்த்தி அணையுது. கார்பன் டை ஆக்சைடு வாயு புகை போய் தான் அதை அணைச்சிருது சரியா அந்த மெழுகை. ஆனால் நம்ம புக்கில் வந்து ஆக்சிஜன் இருக்கிற வரை தான் எரியுது அப்படின்றது அது தவறு சரிங்களா. கார்பன் டை ஆக்சைடு வாயு ஆக்சிஜன் எரிய எடுத்துக்குது, எரிஞ்சு முடிச்சு கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடுது. அந்த கார்பன் டை ஆக்சைடு புகை தான் போய் இந்த அணைச்சிருக்கு. நீங்க வீட்டில் இங்க் இருக்குல்ல, இங்க் வந்து ஒரு சரியா, அப்படி இல்லை தண்ணியில் வந்து ஒரு கலர் போட்டிருக்குல்ல, அதை கலந்து ஊற்றி பார்க்கலாம். தண்ணி இது ஒரு டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு கலர் தண்ணி வச்சுக்கலாம் சரியா. பாருங்க அணைஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி ரைஸ் ஆகுது தெரியுதா. சூப்பர் சூப்பர்.